சிங்கம்பட்டின்ற ஊர்ல ராமு பப்ளுன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. இந்த பப்ளுங்கிறவ பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ராமு விவசாயம் பண்ணிட்டு இருந்தா. ராமுவோட முழு நேர தொழிலே விவசாயம்தான். ஆனா இவ சைட் பிசினஸா ஒரு பிரியாணி கடை வச்சிருந்தா. தினமும் மத்தியான வேலையில மட்டும் பிரியாணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. செல்வி, நான் தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வர. நீ அதுக்குள்ள கறிக்கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்துரு. இப்பவே ரெடி பண்ணதா மதியத்துக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமு விவசாயம் பார்க்கறதுக்கு போயிடுறான். அவங்க மனைவியும் கறிக்கடைக்கு போய் கறி வாங்க போயிறாங்க. என்னம்மா, வழக்கம் போல மட்டன் தானே? ஆமா அண்ணாச்சி, வழக்கம் போல மட்டனவே போடுங்க. போன தடவை மாதிரி வெறும் எலும்ப போடாம கறியா போடுங்க. ஏம்மா, நான் என்ன வேணும்னா எலும்ப போடுறேன், கறியில வர்றது தானே கொடுக்க முடியும். சரி சரி, காலையிலே தகராறு பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. எங்க பால் வியாபாரம் முடிச்சுட்டு வரும்போது பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பண்ணு வாங்கிட்டு வாங்க. காலங்காத்தால பண்ணுவேன்னு வெண்ண வேணும்னு உசுர வாங்காதடி. ஏங்க, நான் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தானே கேட்டேன். நான் என்ன எனக்காகவா கேட்டேன்? ஏண்டி, நமக்கு மதியான சோத்துக்கே வழி இல்ல, இதுல உனக்கு பண்ணு கேக்குதோ? என்னதான் இவ பால் வியாபாரம் பண்ணாலும் வருமானம் அந்த அளவுக்கு வரதில்ல. அது போக இவன்கிட்ட ஒரே ஒரு மாடுதான் இருக்கு. ராமுவோட விவசாயமும் அவனோட பிரியாணி கடையும் அமோகமா போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள், வாங்கம்மா வாங்க, சூடா மட்டன் பிரியாணி இருக்கு, பசியோட வாங்க, சந்தோஷமா போங்க. ஏங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ராமண்ண கடையில போய் பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க. அப்படியே வரும்போ நம்ம பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் நம்மளை வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்க அம்மா வீட்டாண்ட உன்னை அனுப்பல, நான் பப்ளு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்குறதுக்காக ராமுவோட கடைக்கு போறா. என்ன மாப்ள, கடை மெர்சலா போய் நிற்கிது போல. ஆமாண்டா, ஏதோ ஓரளவுக்கு நல்லா போகுது. சரி உட்காரு, பிரியாணி சாப்பிடலாம். டேய் பேமானி, நீ என்னடா சொல்கிறது? நீ சொன்னாலும் இல்லைனாலும் உன் கடையில் நான் சாப்பிட்டு தான் போவேன். அது மட்டும் இல்லை, என் பசங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு போவேன். ராமுவும் பப்ளுவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால பப்ளு அடிக்கடி ராமு கடைக்கு வந்து இலவசமா சாப்பிட்டு போவா. டேய் தக்காளி, ஒரு பிளேட் வைடா. டேய் பப்ளு, உனக்கே தெரியும் நான் மட்டன் பிரியாணி தான் வியாபாரம் பண்றேன். தக்காளியெல்லாம் சந்தையில கொடுத்து தான் வியாபாரம் பண்றேன். அடிங்க என் பீச்சாங்காயை உன் மூஞ்சில வைக்க நான் தக்காளின்னு சொன்னது உன்னத்தாண்டா. இப்படி பப்ளு ஒரு கலாட்டா புடிச்சாலு. அப்படி ஒரு நாள் பப்ளுக்கு ஒரு யோசனை தோணுது. ஏண்டி செல்வி, நம்ம ஊட்டாண்ட ஒரு பிரியாணி கடை போடலாமா? ஏங்க, ஆல்ரெடி நம்ம ராமண்ண கடை போட்டிருக்காரு. இந்த டைம்ல நம்ம கடை போட்ட நல்லா இருக்குமா? அவங்க நடக்கிறா பேமானி, அதுதான் உன்னோட சமையல் மஜாவா இருக்குமே. அப்புறம் என்ன, பேசாமல் நம்ம ஒரு பிரியாணி கடை போடலாம். இந்த பால் வியாபாரத்தை நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிரியாணி கடை போடுறாங்க. வா வா, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கியா நீ? பிரியாணி துண்ண வரியா நீ? தம்பி, எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடுப்பா. சரி சரி, பெருசு அப்படி ஓரமாக உட்காரு, காற்று வேற பலமாக அடிக்குது, அப்புறம் பூட்டை கேஸ் ஆயிடுவ. ஆனா அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் விரும்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னப்பா பப்ளு, கடை ரொம்ப சூப்பரா போகுது போலியே. மக்கள் எல்லாம் என்னோட கடைக்கு வராத விட உன்னோட கடைக்கு அதிகமா வராங்க. என்னடா ராமு, இவ்வளோ நாள் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்கேன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்தல்ல, இப்போ எப்படி என்னோட கடை மஜாவா இருக்குதா? அப்படியெல்லாம் இல்லப்பா, உன்னோட கடையும் பெரிய அளவுல போனா அது எனக்கு சந்தோஷம்தான். சரி சரி, வந்தது வந்துட்ட, நம்ம கடையோட பிரியாணியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்படி அவனோட பிரியாணிக்கு ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அது போக வெளியூர்ல இருந்து கூட வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டி, நம்மளும் எவ்வளோதான் இந்த 150 ரூபா பிரியாணியை வித்துக்கிட்டு இருக்கிறது, நம்ம ஒரே அடியா டாப்புக்கு போகணும்டி. ஏங்க, அப்படி ஒரேடியா டாப்புக்கு போகணும்னா கொள்ளதான் அடிக்கணும். அடைச்ச கம்மனி கடை, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நாளைக்கு பாரு. அடுத்த நாள் அவனோட கடையில மெனுவை சேஞ்ச் பண்றான். ஒரு பிரியாணி 3650 ரூபான்னு சொல்லி வியாபாரம் பண்றா. வாங்க வாங்க, உங்களுக்காக அரேபிய நாட்டில இருந்து மட்டனை வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சுருக்க. ஒரு பிரியாணி வாங்கினா 5 பேர் சாப்பிடலாம். என்னையா இது, ஒரு பிரியாணி 3650 ரூபான்னு சொல்றா? அப்படி என்னையா இருக்கு அந்த பிரியாணில? யோ,
சும்மா இரியா. அந்த மட்டன் அவ அரேபிய நாட்டில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த பிரியாணிய சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். பேசாம வாயா, போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சில பேர் அவனோட கடையில போய் பிரியாணிய சாப்பிட்றாங்க. ஆனா என்னதான் பிரியாணி சூப்பரா இருந்தாலும் அவ வைக்கிற அளவு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்பா பப்ளு, என்னப்பா இது? பிரியாணி அளவு ரொம்ப கம்மியா இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் முட்டை கொடுப்ப, இப்ப என்னடானா அதுவும் கொடுக்க மாட்டேங்குற. ஆனா பில்லு மட்டும் 3650 ரூபான்னு சொல்றேன். என்னப்பா இது? யோ, அதா பிரியாணியை துண்ணுட்டல்ல, ஒழுங்கா கடையாண்டிருந்து கிளம்பிரு, இல்லனா அவ்வளோதான் உனக்கு. யோ, என்னையா இது? இந்த பப்ளு ரொம்ப அராஜாங்கம் பண்றா. முதல்ல கூட நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்போ ரொம்ப மோசம்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடைக்கு போறத நிறுத்திட்டாங்க. ஏங்க, பேசாம நம்ம பழைய மாதிரியே விலைய கரெக்டான ரேட்டுக்கு வச்சு கொடுக்கலாங்க. அடிப்போடி வெண்ணம்மவளே, பழைய மாதிரி கடையை நடத்திட்டு இருந்தா சாணிதான் அள்ளணும். ஒழுங்கா நான் சொல்கிற பேச்சை கேளு. இந்த ஊரில் இருக்கிறவங்க சாப்பிட்டலன்னா என்ன, வெளியூரில் இருக்கிறவங்கள சாப்பிட்ட வைக்கிற பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வெளியூர்ல வீடு வீடா போய் நோட்டீஸ் அனுப்புறா. அதுல ஒரு பிரியாணி 3650 ரூபான்னு போட்டிருக்கு. அது போக ஒரு பிரியாணி வாங்கினா வெள்ளிக்காசு பரிசா தரதாவும் போட்டிருந்துச்சு. டேய் சேகரு, இங்க பாருடா. ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு வெள்ளிக்காசு இலவசண்டா. இப்பவே போய் வெள்ளிக்காசை வாங்கிட்டு வந்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்காசுக்காகவே வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. வாங்க சார் வாங்க, உங்களுக்காக அரேபிய நாட்டிலிருந்து வாங்கிட்டு வந்த மட்டன். உங்கள் கண்ணு முன்னாடி இவர் வெட்டுவார், பக்கத்துலேயே சமைச்சு அப்படியே கொடுப்போம். வந்து பிரியாணியை சாப்பிட்டுங்க, வெள்ளிக்காசை அள்ளிட்டு போங்க. இப்படி சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அண்ணே, எங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு பிரியாணி கொடுங்கண்ணே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு அவ தரதா சொன்ன வெள்ளிக்காசை கேக்குறாங்க. அதுக்கு பப்ளு இப்படி சொல்றா. தம்பிகளா, வெள்ளிக்காசை தரேன்னு தான் சொன்னேன், ஆனால் எல்லாத்துக்கும் தரேன்னு சொல்லலை. முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வெள்ளிக்காசு. அப்படின்னு வரவங்க எல்லாத்தையும் பப்ளு ஏமாத்த ஆரம்பிச்சா. தம்பி, இங்க பப்ளு பிரியாணி கடை எங்க இருக்கு? என்னண்ணே, வெள்ளிக்காசு காண்டி பிரியாணி சாப்பிட வந்தீங்களா? அட ஆமாப்பா, நானும் அதுக்கு தான் வந்தேன். நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்களா? அண்ணே, தயவு செஞ்சு அந்த கடைக்கு போயிடாதீங்க. அவ ஒரு ஃப்ராடுக்கார பை, உங்களை ஏமாத்திடுவா. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவனோட கடைக்கு போறத நிறுத்திட்டாங்க. அவனோட கடையும் கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டமாக ஆரம்பிச்சது. ஏங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பழைய மாதிரியே நம்ம கடையை நடத்துவோங்க, அதுவே நல்லாதான் போகுது. எதுக்கு தேவையில்லாம பேராசைப்பட்டுக்கிட்டு? சரி சரி, நீ சொல்கிறதும் சரியாதான் இருக்கு. நம்ம பழைய மாதிரியே கடையை போடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுவும் அவனோட மனைவியும் பழைய மாதிரியே கடைய போடுறாங்க. வாங்க வாங்க, பிரியாணி சாப்பிட வாங்க, சந்தோஷமா போங்க. பாட்டி, கடை இங்கே இருக்குது, நீ பாட்டுக்கு அங்கே போயிட்டு இருக்க. அடப்போப்பா, நீ ஒரு பிரியாணி 150ன்னு சொல்லுவ, ஆனா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 500 கேப்ப. எதுக்கு நமக்கு வம்பு? நான் பேசாம நம்ம ராமுவோட கடையிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னதா பப்ளு பழைய மாதிரி விலைய கம்மியா வச்சு வியாபாரம் பண்ணாலும் அவன் பண்ண அந்த ஒரு தப்புனால மக்கள்ல எல்லாரும் அவனை அடியோட வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட கஸ்டமர் எல்லாம் பழையபடியே ராமுவோட கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கதையின் கரு, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமை வரும். அந்த நிலைமையில தவறான முடிவெடுக்காம நல்ல ஒரு முடிவா எடுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும்.